கலைஞரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது உழைப்பு. அதை என் பையனுக்கு உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்ப கற்றுக் கொடுத்துட்டு வரேன்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குடும்ப ஆட்சி நாங்கள் தான் இருப்போம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்கார் கலைஞர். இன்று மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் நாளைக்கு அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார். ஆனால் இனிமேல் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நிச்சயமாக ஈடுபடாது. இப்போ லேட்டஸ்ட் கருத்து கணிப்புல இப்ப அந்த மீட்டிங்ல தான் முதல்வர் பேசிட்டு வராங்க. அதிமுக திமுக அதாவது பாஜக கூட்டணியோட எங்களோட வாக்கு வித்தியாசம் 12% இருக்கு, நிச்சயமா நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு ரொம்ப உறுதியா முதல்வர் சொல்றாங்க. எந்த முதல்வர் சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டிலையா? அதாவது நான் கூட ஒரு கருத்து கணிப்பு திருநெல்வேலி தொகுதியில் எடுத்திருக்கேன். எனக்கு 20% இன்னைக்கு கருத்து கணிப்பில் எனக்கு கூட இருக்கு. ஒரு டிவிலையும் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க, அதுலேயும் திருநெல்வேலி தொகுதி தான் கூடுதல் இருக்குது, ராதாபுரம் தொகுதி கூட இருக்குது. இந்த சூழ்நிலையில் எப்படி முதலமைச்சர் அவர்கள் எப்படி சொல்ல முடியும்? அவங்க ஒரு கருத்து கணிப்பு வச்சு ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க.